கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேதவசனம் என்னவென்றால், யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ நம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொன்னபடி சர்ப்பத்தின் தேளின் மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சத்துருகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள மாட்டாது என்று கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் கட்டளையும் பெற்ற நாம் ஏன் பயந்து இருக்க வேண்டும்? ஏன் சத்துருவை கண்டு பயப்பட வேண்டும்? அப்போ நாம் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தோமானால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட சத்ரு வந்தாலும் சரி, அவன் விழுந்து போவான். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அப்ப நாம் அவருக்குள்ளாக நெருங்கும் பொழுது, அவர் மீது விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஆயினும் நமக்குள் உள்ளத்துக்குள் என்ன இருக்கிறது? உள்ளம் தெளிந்த நீரோடையை போல காணப்பட வேண்டும். கள்ள கபடம் இல்லாத உள்ளமாய் இருக்க வேண்டும். நம் உள்ளத்தை தேவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நல்ல ஆவியை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தந்தொழினார். உள்ளத்துள்ள யாவையும் ஆராய்ந்து அறிவதற்காக அது தீபமாய் காணப்படுகிறது. அது ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலன் நிச்சயமாய் நமக்கு உண்டாயிருக்கும். நன்மை நாம் செய்தோமானால் அந்த நன்மைக்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். தண்ணீர் உள்ள ஜீவ நதியாக ஓடி வருகிற உள்ளமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் இருந்தது என்று பார்த்தோமானால், அவருக்குள் ஒரு மனதுருகிற ஒரு உள்ளமுடையவராய் இருந்தார். அந்த மனது உருக்கத்தினால அநேகரை விடுதலை செய்வதற்காக விரைந்து ஓடினார். அந்த உள்ளம் ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதியை போல் காணப்பட்டது. அதனாலதான் வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது மனது உருகினார், அவர்களை சுகப்படுத்தினார். இழந்து கண்ணீர் வடித்த தாயின் உள்ளத்தை அறிந்தார். பாடையிலே கொண்டு போன வாலிபனை எழுப்ப செய்தார். அந்த வாலிபனை தன் தாயிடத்திலே ஒப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒப்புவிக்கிற ஒரு அனுபவம் இல்லையா? அந்த தாய் எல்லாம் இழந்துட்டேன் என்று நினைத்திருக்கலாம். அவள் உள்ளத்தை அவர் அறிந்திருந்தார். காரணம், அவருக்குள் அந்த அவருக்குள்ளாக மனதுருகிற ஒரு அனுபவம் இருந்தது. அந்த உள்ளம் அவள் வேதனையை அறிந்திருந்தது, அவர் துக்கத்தை அறிந்திருந்தது, அவர் இழப்பை அறிந்திருந்தது. அதனாலதான் உடனே அந்த பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்தான். அவனை பிடித்து தன் தாயிடத்திலே ஒப்படைத்து கடந்து சென்றதை வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல பல வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தினார். கூடர்களை பார்வையடைய செய்தார். சப்பானிகளை எழுந்து நடக்க செய்தார். மரித்த லாசருவை 4 நாளுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது என்று எண்ணினவர்கள் மத்தியில சகோதரி கூட சொல்லுகிறாள்,
அது நாற்றம் எடுக்குமே என்று சொன்னார். அவர்கள் அழும் பொழுது இயேசுவே கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவே கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் மனதுருகிற தேவன். நாம் இன்னல் படும் பொழுதும், நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும், போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுதும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் போராட்டத்தை சந்தித்து இருக்கிறார், உபத்திரத்தின் வழியாய் கடந்து போயிருக்கிறார், உலகத்தை ஜெயித்து இருக்கிறார். அதனாலதான் அவர் நம்மை பார்த்து சொல்றார், நான் எப்படியோ அதே போல நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். நாம் அவரிடத்துல இருக்க வேண்டுமானால் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பேதுரு கூட இயேசு கடல் மீது நடக்கிறார் என்று பார்த்த உடனே அந்த ஆச்சரியப்பட்ட அவர்கள் தான் பேதுரு சொல்றார், நானும் நடக்குவான். எல்லாரும் இயேசுனோடு நடப்பதற்கு தான் பிரயாசப்படுகிறோம். எல்லாராலும் கூடுமா? அப்ப பேதுரு சொன்னோட நீ வா என்று அழைக்கிறார், நடந்து போகிறார், கடல் மீது நடந்து போகிறார். ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்த உடனே, அந்த கொந்தளிக்கிற கடலை பார்த்த உடனே அவிழ்ந்து போகிறார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சத்தமிட்ட உடனே அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆயினும் அவரை பார்த்து அற்ப விசுவாசியே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் மீது நீ விசுவாசம் வைத்தேயானால் வாக்கியங்கள் நிறைவேறும், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அப்ப நீ எல்லோரும் நாம் இயேசுவோடு நடப்பதற்கும், இயேசுடைய வழிகளை பற்றி கொள்வதற்கும், இயேசுடைய ரட்சிப்புக்குள்ளாக கடந்து சென்று பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்ற பிரயாசங்கள் நமக்குள் இருந்தாலும், நம் உள்ளம் அதை நாடினாலும் உள்ளத்துக்குள் இருக்கிற காரியம் எப்படி இருக்கிறது? உள்ளம் எதை நாடுகிறது? நீ இயேசுடைய சிந்தையோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தேயானால் உன் உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடி வரும். அப்படி என்றால் இயேசுவை போல நமக்குள் ஒரு மனதுருகிற இரக்கமுள்ள சிந்தை, ஏழையின் மீது சிந்தை உள்ளவர்களாய், பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் பிரயாசப்படுவோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆனா இயேசுவோடு பிரயாசப்படுவது, பயணிப்பதற்கு எல்லாருக்கும் விருப்பம்தான். ஆனா விசுவாசம் இல்லாமல் அவரோடு பயணம் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை பின்பற்ற முடியாது. பேதுரு பின்பற்ற பிரயாசப்பட்டான், ஆனால் உலகத்தை பார்த்தவுடனே அற்ப விசுவாசியா மாறிவிட்டான். நாமும் அப்படிதான். ஆனால் நம் உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார், அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அது நம் உள்ளத்துக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று பெறப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ளாக தேவ அன்பு இருக்கிறது, தேவனுடைய விசுவாசம் பெருகும். ஜீவ ஊற்று நதியாய் ஓட வேண்டுமானால் எது அதை வெளிப்படுத்தும் என்று பார்த்தோமானால் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் இல்லாமல் நாம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்கவும் முடியாது, பிறருக்கு நன்மை செய்யவும் முடியாது. ஆவியின் கனிகள் 9 நமக்குள் இருக்க வேண்டும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சடக்கம் என்பதை நமக்குள் அனுதினமும் வெளிப்படுத்த வேண்டும். இவைகள் இல்லாமல் நம் வாழ்விலே கர்த்தரை பின்பற்ற முடியாது. ஆவியின் வரங்கள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. அந்த 9 வரங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவரவருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுப்பார். ஆனால் நாம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகள் என்ன என்று பார்த்தோமானால் இந்த 9 கனிகளும் நம் உள்ளத்திலிருந்து நதியாய் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்.
அவருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய ஆவியின் கனிகள் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆவியின் கனிகள் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. காரணம், கடைசி நாட்களிலே உங்களை மீட்கும்படியாக முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் நம்மை செவ்வையான வழியில நடத்த முடியும். காரணம், அவர் ஒரு நல்ல ஆவியாய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியிலே நாம் நடத்தப்பட்டோமானால், அந்த ஆவிக்குரிய கனியோடு வாழ்ந்தோமானால் பிறருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நம்மை மாத்திரம் ரட்சிப்பதற்காக அல்ல, பிறரையும் ரட்சிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தங்கள் சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என் ஆவியை எல்லோரும் மீது ஊற்றுவேன். அப்ப அந்த ஆவி ஊற்றப்படும் காலம் வரைக்கும், எப்பொழுது அந்த காலம் வரும் என்று பார்த்தோமானால், அவர் மகிமைப்படும் பொழுது, அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்த பிறகுதான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அவர் இந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தந்தருள்வேன். நான் சென்றாதான் அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொல்லி கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த தேற்றவாளனான பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார், எதற்காக சீசர்களை நிரப்பினார் என்று பார்த்தோமானால், உலகமெங்கும் கடந்து சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதும், அநேகருக்கு பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கும், அவர்களை சீசர்களாய் மாற்றுவதற்கும், ஒருவன் கெட்டுப்போது தேவ சித்தம் இல்லாமல் இருக்கிறது, எல்லோரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தந்தருளினார். அப்போ அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு மாமிசமானவர்கள் மீது தன் ஆவியை ஊற்றிக்கொண்டுதான் இருக்கிறார், உள்ளத்திலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். உண்மையிலே நமக்கு காது இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட்டோமானால், உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவியின் கனிகள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்துவிடும். அது ஜீவ நதி மாத்திரம் அல்ல, ஓடி போகிற நதியாய் மாறிவிடும். அது நம்மை கொண்டு அநேகரை பரிசுத்தப்படுத்திவிடும், அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்திவிடும். ஆவியானவருடைய நோக்கமே அதுதான். அதற்காக தான் வாக்கடங்கா பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எது நிலையானது, எது நிலையற்றது என்பதெல்லாம் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். அப்போ நிலையானதை நாடுங்கள், அப்படி என்றால் கீழானதை நாடாமல் மேலானதை நாடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ நம் வாழ்வில எப்பொழுதும் மேலானவைகளை நாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த பரலோகத்திற்கு போவதற்கான ஆயத்தங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். பூமியில் பிறந்தால் மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்தையே ஜெயமாய் மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. பிசாசானவன் மரணம்தான் கண்ணி என்று வைத்திருந்தால், அந்த கண்ணியை உடைத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். முதல் உயிர்த்தெழுந்தவராய் மாறினார். அவரை பின்பற்றுகிற யாவரும் மரித்தாலும் பிழைத்திருப்போம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மரித்தவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும் காலம் வரும். உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் வரும் பொழுது மர்வமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஆயத்தமாய் இருங்கள் என்று
எச்சரித்திருக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு நாம் இணங்கும்படி நாம் உள்ளத்தை இயேசுவினிடத்திலே திருப்ப வேண்டும். அவர்களிடத்திலே நாம் திருப்பினோமானால் நம் உள்ளத்துக்குள்ளிருந்து ஜீவன் நதி ஆராய் ஓட ஆரம்பித்துவிடும். அவர் வரும்பொழுது பலன் உள்ளவர்களாய் இருப்போம், கிரியை உள்ளவர்களாய் இருப்போம். உலகத்தில் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டோம் என்று சொல்வதை காட்டிலும் இவைகள் ஒன்றுமே நாம் எடுத்துக்கொண்டு போவதில்லை. எதை நாம் கொண்டு போவோம் என்று பார்த்தோமானால், நாம் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருக்கிறோம். நமக்குள்ளிருந்து ஆவின் கனிகள் வெளிப்பட்டு அது நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். ஆனா பாருங்க, இவைகள் செய்வதற்கு காலங்கள் ஆகும். உடனே ஒரு காரியம் உடனே கை கூடி வராது. ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தோமானால் நாம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த கனிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையை நம்மை மாற்றி விடுவான். சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையாய் நம்மை நிறுத்தி விடுவான். கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வந்து விடுவான். அதுக்கு தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கனி அற்ற வாழ்க்கையை நமக்குள் திணித்து விடுவான். அறியாமலே போய் விடுவோம். அநேகருடைய உள்ளங்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறார்கள். உள்ளத்தை கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுங்கள். கர்த்தருடைய அதிகாரமுடையவர்களாய் வாழுங்கள். அப்படி நாம் இருந்தோமானால் நம் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் ஓட ஆரம்பித்து விடும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். அதுவே நம் பலனாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலே நாம் நிற்கப் போகிறோம். என்ன எனக்காக செய்தாய் என்று இயேசு உன்னிடத்திலே கேட்டால் என்ன பதில் சொல்வோம் என்பதை எண்ணி பாருங்கள். அதனால வாக்கியங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அவருடைய நல்ல ஆவி நம்மை செவ்வையான வழியிலே நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆவி, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவரே நம்மை நடத்தி செல்லுகிறவர். கடைசி நாட்களிலே நம்மை நடத்துவதற்காக முத்திரையாய் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் சும்மா வரவில்லை. பாடுகளால் நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, இரத்தம் சிந்தி, மரித்து, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகுதான் அவருடைய மகிமையின் நிமித்தமாய், அவர் மகிமை அடைந்தது நிமித்தமாய் அவருடைய ஆவியினால் நாம் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் நடத்தப்படுகிறோமானால் நம்மிடத்திலிருந்து 9 ஆவியின் கனிகளும் வெளிப்பட வேண்டும். உள்ளம் ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடுகிற உள்ளமாய் மாற வேண்டும் என்பதை. எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா? என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். நன்றி தகப்பனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலத்த காரியங்களை செய்வீராக. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். உள்ளத்தை உம்மிடத்தில் நாங்கள் திருப்புகிறோம். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். விசுவாசத்திலும் உண்மையில் இருக்கிற அப்பா மகிமையை பெற்றுக்கொள்கிற அனுபவத்திலும் நிலைத்திருந்து அப்பா உள்ளத்திலிருந்து கனிகள் வெளிப்பட கர்த்தரை எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய சமாதானம் என்னோடும், எங்களோடும், எங்கள் பிள்ளைகளோடும், எங்கள் தலைமுறைகளோடும் நிலைத்திருக்கும்படி செய்வீராக. எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அப்பா, யார் யார் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லா ஜெபத்தையும் கேட்பேரா. உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி கொள்ளட்டும். இந்த சத்தம் துணிக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அநேக சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராம். ஆமென். காட் பிளஸ்.